Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. மல்லி 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 மல்லி. டே ஒன்ல இருந்து என் பொண்ணை பெருக்க வைன்னு சொல்லியிருந்தேன். அம்மானாலே என் பொண்ணு பெருக்கணும்னு சொல்லிதான் ஒன்னு அங்க வேலைக்கே வச்சேன். ஆனா ரொம்ப தந்திரமா அவகிட்ட பாசம் காமிச்சு உன் பாசத்துக்கு அவளை அடிக்ட் ஆக்கிட்ட. இப்ப ரொம்ப சாமர்த்தியமா பேசிட்டு இருக்க. நீ விரும்புற மாதிரி நான் நடந்திருக்கணும். அப்படி நடந்திருந்தா நான் எப்ப கூட்டாலும் நீ வந்திருப்பேன். நேர்மையா என் பொண்ணுக்கு நான் உண்மையான அப்பாவா இருக்கணும்னு முடிவு பண்ணதுனால நீ என்ன தூக்கி எறியற. என் குழந்தையும் தூக்கி எறியற. இதானே உன் புத்தி? விஜய், உங்களுக்கு எப்பவுமே என் மனசு புரிய போறது இல்ல. ஏன் மனசு மட்டும் இல்ல, எந்த பொண்ணோட மனசு புரிய போறது இல்ல. தயவு செஞ்சு என்ன தேடி வரத நிறுத்திக்கோங்க. இப்ப நான் இன்னொருத்தருக்கு வைஃப் ஆக போறேன். நீங்க சொல்ற விளையாட்டுக்கு நான் வர முடியாது. அந்த வீட்ல நான் பட்ட அவமானம் என் கண்ணு முன்னாடி வந்து நிக்குது விஜய். என்னால நிச்சயமா அந்த வீட்டுக்கு வர முடியாது. நீங்க இங்க இருந்து போயிடுங்க. உனக்கு இவ்வளவு தூரம் தேடி வந்து உன் கால்ல விழாத குறையா நான் கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். நீ இறக்கமே இல்லாம வர முடியாதுன்னு சொல்ற. இப்ப சொல்ற மல்லி, நீ எல்லாம் மனுஷியே கிடையாது. இப்பவாது உன் உண்மையான முகத்தை காமிச்சிய. ரொம்ப ரொம்ப நன்றி. மல்லி, நீங்க எங்கேயா இருக்கீங்க? நான் உங்களை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? சார்ட்ட பேச போறேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துட்டலாம்ல. அங்க உங்க அண்ணன் வேற தேடிட்டு இருக்காரு மல்லி. சார், நீங்க அப்பவே கிளம்பிட்டீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன் சார். என்ன சார், நீங்க இவ்வளவு நேரம் இருப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா சாப்பிட்டே கிளம்பிருக்கலாம்ல சார். என்ன சார் நீங்க? இல்ல அரவிந்த், நான் தான் உங்ககிட்ட சொன்னேன் ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு. நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா போகணும். அதான். சார் ஒரு நிமிஷம் இருங்க சார். என்ன ரெண்டு பேரும் முகமும் சரியில்லையே. ரெண்டு பேரும் ஏதோ சீரியஸா பேசிட்டு இருந்தீங்களா? சார், நான் சொல்ற ரைட்டு தானே? சார், ரெண்டு பேர்த்துக்குள்ள ஏதாவது பிரச்சனையா சார்? சச்சா, அப்படிலாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. மல்லி, நீங்க சொல்லுங்க மல்லி, உங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவுல ஏதாவது பிரச்சனை தானே? ஆஹா, இல்ல இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு போச்சுங்க. மல்லி, உங்களுக்கு வெண்பானா உயிர், அப்படிதானே? நிச்சயதார்த்தத்துக்கு சார் வெண்பாவை கூட்டிட்டு வரல. ஏன் கூப்பிடாம வந்தீங்கன்னு நீங்க சார் மேல கோவப்படுறீங்க, அப்படிதானே? சார் என்ன சொல்றாரு? வேலையில நான் பிஸியா இருந்துட்டேன், அதனால நான் கூட்டிட்டு வரல. அவ வந்தானா உங்க கூட ரொம்ப ஒட்டி பேச ஆரம்பிச்சிடறா, அப்புறம் உங்களை பிரிக்க முடியாதுன்னு சொல்லி அவர் கூட்டிட்டு வரலன்னு சொல்றாரு, அப்படிதானே? அதுக்கு நீங்க கோச்சிக்கிறீங்க இல்ல? சொல்லுங்க மல்லி, நான் சொல்றது சரிதானே? சார், நான் எதையும் ஒரு செகண்ட்ல கண்டுபிடிச்சிருவேன் சார். முகத்தை பார்த்தா கண்டுபிடிச்சிருவேன் சார். சார், நான் ஒரு நாளைக்கு 10 பேசஞ்சரோட ஒண்ணா வண்டியில போறேன் சார். ஒரு நாளைக்கு 10 பேர்னா ஒரு மாசத்துக்கு 300 பேர் ஆயிடுறாங்கல்ல. ஒரு மாசத்துக்கு 300 பேர்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை பேர் சார்? 3600 பேர் சார். ஒவ்வொருத்தர் முகத்துல இருந்தும் எவ்வளவு விஷயம் நான் கத்துக்கிட்டேன் தெரியுமா? எனக்கு உடனே தெரிஞ்சிடும் சார். சார், மல்லி வெண்பா ரெண்டு பேருமே சட்டு புட்டுன்னு ஒரே நாள்ல திடீர்னு அவங்களை பிரிச்சது நீங்க பண்ண பெரிய தப்பு சார். அதனால பாருங்க, வெண்பா அங்க அழுதுட்டு இருக்கா, மல்லி இங்க அழுதுட்டு இருக்காங்க. சார், நான் ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க எப்ப வேணாலும் வெண்பாவை கூட்டிட்டு எங்க வீட்டுக்கு வரலாம் சார். மல்லி எப்ப வேணாலும் உங்க வீட்டுக்கு வந்து வெண்பாவை பார்க்கலாம் சார். சரிங்களா சார்? நானே என் கார்ல பிக்கப்பும் டிராப்பும் பண்றேன் சார். இது சத்தியம் சார். இல்ல அரவிந்த், இனிமே அது தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். தேவைப்பட்டா சொல்றேன். சரிங்க சார். உள்ள எல்லாரும் பொண்ணு எங்கன்னு தேடிட்டு இருக்காங்க. நான் மல்லியை உள்ள கூட்டிட்டு போறேன் சார். சார், உங்க வீட்டுக்கு நாங்க ஒரு நாள் வரோம் சார். சரிங்களா சார்? கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துடணும். சரிங்களா? கண்டிப்பா. மல்லி, வாங்க போலாம், வாங்க. மல்லிமா வந்துட்டாங்க. ஐ மல்லிமா வந்துட்டாங்க. மல்லிமா
வரலையா டாடா? சும்மா இருக்க மாட்டியா? ஐயோ ஏன்பா ஏன்டா இப்படி கோவப்படுற? என்னாச்சு விஜய்? ஏன் இப்படி கோவப்படுற? டாடா மல்லிமா கார்ல இருக்காங்களா டாடா? உள்ள வர மாட்டேங்கிறாங்களா? நான் போய் கூட்டிட்டு வரவா? வெண்பா சொன்னா கேட்க மாட்டேன். டாடா டாடா மல்லி இனிமே வரமாட்டா. மல்லிக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இனி அவன் நம்ம லைஃப்ல இல்ல. இன்னொரு வாட்டி மல்லி வேணும்னு கேட்ட உனக்கு டாடாவும் இருக்க மாட்டா பாத்துக்க. டாடா டாடா விஜய் என்ன விஜய்? குழந்தைகிட்ட இப்படி பேசலாமா? எப்பவுமே அவகிட்ட இப்படி கோச்சிக்க மாட்டியே. என்னதான் ஆச்சு உனக்கு? டாடா மல்லிமா டாடா மல்லிமா டாடா. ரஞ்சிதா குழந்தைய உள்ள கூட்டிட்டு போமா. சரி குட்டி இங்க வாங்க கூட்டிட்டு வாங்க போம்மா. அழக்கூடாது நல்ல பொண்ணு வா. என்ன விஜய், அந்த மேனாமினிக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டாளா? ஓ, வேற வசதியான இடத்த பாத்துட்டாளாமா? அவளுக்கு எவ்ளோ பணம் வேணும்னு கேட்டு அதை தூக்கி எறிய வேண்டியதானே விஜய்? பணத்தை தூக்கி எறிஞ்சா அவ வந்து சொல்றதையெல்லாம் செய்ய போறா. ஏற்கனவே அவ பணத்துக்கு வேலை செஞ்சவ தானே. மாமா நாங்க வேணா மல்லிகிட்ட பேசி பார்க்கட்டுமா? அவ எங்க முகத்துல எல்லாம் எப்படி முழிக்கிறதுன்னு தான் யோசிப்பா. அவ ஒரு 10 நாள் இங்க வந்து தங்குறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நாங்க சொல்றோம் அவ கண்டிப்பா வருவா. அவ வரமாட்டா வரமாட்டா வரமாட்டா. அவ வரவும் வேண்டாம். ஏய், நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. பா விஜய் விஜய், பிரச்சனை நமக்கு தானப்பா. அவ வரலன்னு சொன்னா நமக்கு தானே நஷ்டம். நாம கொஞ்சம் இறங்கி போறதுல ஒன்றும் தப்பு இல்லப்பா. மாப்பிள நான் வேணா போய் பேசி பார்க்கவா? நான் சொன்னா கண்டிப்பா மல்லி கேப்பா. அவ வரமாட்டேன்னு சொல்ற அளவுக்கு அப்படி என்ன அவளுக்கு தலக்கணும்? இங்க அவ ராணி மாதிரி இருந்தவ தானே. நாம என்ன அவளை கொடுமைப்படுத்தியா அனுப்பணும்? உங்களுக்கு புரியலையா? இந்த பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் 1008 காரணம் இருக்கும், 1008 பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்க முடியாது. அவங்க வரலன்னு சொன்னா நாம நம்ம வழியை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். விஜய் இங்க பாரு, தலைக்கு மேல கத்தி தொங்குதுப்பா. அந்த நிஷா கோர்ட்டுக்கு போயிட்டா. மல்லி இல்லன்னா போன தடவை கோர்ட்ல மல்லிய பொண்டாட்டின்னு சொன்னதெல்லாம் பொய்ன்னு ஆயிடும்ல. அது அது நிஷாவுக்கு சாதகமா போயிடும். கோர்ட்ல பொய் சொல்லியிருக்கேங்கிற ஒரு ரீசன் போதும் நிஷா சொல்றதெல்லாம் உண்மை நம்புறதுக்கு. வெண்பாவை கோர்ட் நிஷா கிட்ட ஒப்படைச்சிட்டா மறு நிமிஷம் கூட்டிட்டு போயிடுவாங்க. அவ குழந்தைய கூட்டிட்டு அப்ரேட் போயிடுவாளே. அதுக்கப்புறமா நம்ம குழந்தைய மீட்டு கொண்டு வரவே முடியாது. அதனால நம்ம மல்லி கிட்ட அந்த விஷயத்த சொல்லுவோம். மல்லிய கூட்டிட்டு வந்துடலாம் விஜய். இதெல்லாம் நீயும் சொல்லிருப்ப விஜய், எனக்கு தெரியும். அவ இதெல்லாம் கேட்டுமா வர முடியாதுன்னு சொன்னா? சித்தி, அவ வர்ற மன நிலைமையில மட்டும் இல்ல, அவ வர்ற நிலைமையிலயும் இல்ல. வர நிலைமையில இல்லையா? என்ன மாமா சொல்றீங்க? மல்லிக்கு கல்யாணம் நிச்சயமாயிருச்சு. அப்படியா? என்ன? இன்னைக்குதான் அவளுக்கு நிச்சயதார்த்தம். அது தெரியாம நான் அங்க போய் இந்த விஷயத்த பேசுறதுக்காக முட்டாள் மாதிரி போய் நின்னேன். நான் போன இடத்துல ஏன் கையாலேயே அந்த நிச்சயத்தட்ட வாங்கி கொடுக்க சொன்னாங்க. கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். அவளால இதுக்கு மேலாம் வர முடியாது. ஐயோ கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சா? ஏ விஜய், தட்டை மாத்துறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு போய் பேச வேண்டியதானே விஜய்? நிச்சயத்துக்கு ரெடியா நிக்கிறவ கிட்ட என்னமாமா பேச சொல்றீங்க? அவ சம்பந்தம் இல்லாமல அந்த கல்யாணம் முடிவா இருக்கும். அவளுக்கு புடிச்சு போய் தானே அந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிருப்பா. அவகிட்ட போய் என்ன பேச முடியும்? கல்யாணம் நிச்சயமானா நிச்சயமாயிட்டு போகுது. அவளை இந்த வீட்டுக்கு வந்து வாழவா சொல்றோம்? ஏற்கனவே வந்து நடிச்ச மாதிரி இன்னும் கொஞ்ச நாளைக்கு நடிக்க சொல்ல போறோம். அதுக்கு உன் அக்கா சொன்ன மாதிரி கேக்குற பணத்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே கொடுத்துட போறோம். வந்து நடிச்சு கொடுக்கறதுல அவளுக்கு என்ன சிரமம்? அவ குழந்தையையோ விஜயையோ நேச்சிருந்தா கூப்பிட்ட உடனே வந்திருப்பா. அவ வேற கணக்கோட வந்தா அது நடக்கலங்கிற கோவத்துல இருக்கா. அவ எப்படி வருவா? ஏன் இந்த உலகத்துல அவ ஒருத்தி தான் இருக்காளா? வேற யாருமே இல்லையா? எல்லாரும் மல்லி மல்லின்னு அவ ஒருத்தி தான் இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. குழந்தைகிட்ட மல்லிய தானே அம்மான்னு சொல்லியிருக்கோம். அப்ப மல்லிய தானே கூட்டிட்டு வரணும். அப்படிலாம் எந்த கட்டாயமும் இல்ல மாமா. வெண்பாக்கு அம்மான்னு ஒருத்தி இந்த வீட்டுல இருக்கணும். அது மல்லியாதான் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லையே. அப்போ மல்லிய அம்மான்னு சொல்லலன்னா வேற யாரப்பா அம்மான்னு காட்டுறது? நாளைக்கு கோர்ட்ல கேட்கும்போது காட்டணும்ல. இல்லன்னா வெண்பாவை கூட்டிட்டு போயிடுவாங்களே. சித்தி, அன்னைக்கு நீங்க சொன்னீங்கல்ல, ம், அதோட அர்த்தம் எனக்கு இப்பதான் புரியுது. உறவு கை கொடுக்கிற மாதிரி
உலகத்துல வேற எதுவும் கை கொடுக்காது. ரத்த பந்தம் தான் எப்போ கடைசி வரைக்கும் வர்ற பந்தம். பாதியில வர்றவங்க பாதியில விட்டுட்டு போயிருவாங்கங்கிறது உண்மைதான். எனக்கு புரிஞ்சிருச்சு சித்தி. ம். இப்ப சொல்றேன் சித்தி. இனி நம்ம ரஞ்சிதா தான் வெண்பாக்கு அம்மா. இனி யாரு கேட்டாலும் அதைத்தான் நான் சொல்லுவேன். நீங்களும் அதே சொல்லிருங்க. கோர்ட்ல கேட்டா கூட அதே சொல்லுங்க. அத மீறி யாரு என்ன பண்ண முடியும் நானும் பாக்குறேன். ரஞ்சிதா, இனி நீதான் வெண்பாக்கு அம்மா. வெண்பாவை பத்திரமா பாத்துக்க. அக்கா, நீயும் கூட இருந்து பாத்துக்க. ஆ நான் ரூம்ல இருக்கேன். அம்மா தள்ளுமா பாட்டி. ஏய் ஏண்டி என்ன பிடிச்சுக்கிள்ற? பாட்டி நடக்கிறது கனவா நிஜமானு கிள்ளி பார்த்தேன் பாட்டி. அட கர்மம் பிடிச்ச விளையாதுக்கு முன்னதாண்டி கிள்ளி பார்க்கணும். பாட்டி யாரு கிள்ள என்ன பாட்டி, நமக்கு ரிசல்ட் தானே முக்கியம். ஆமா அதான் முக்கியம். மாமா ஃபைனலி என்ன வெண்பாவுக்கு அம்மாவா இருக்க சொல்லிட்டாரு. அம்மா ஃபோன் பண்றாங்க. மா சொல்லுமா. அரவிந்த் எங்கடா இருக்க? மா நான் வலசரவாதத்தில் இருக்கேம்மா. வளசரவாக்கன்னா நம்ம மல்லி வீடு இருக்கிற ஏரியா தானே? ஆமாம்மா. அப்படின்னா நீ ஒன்னு செய்டா, நேரா மல்லி வீட்டுக்கு போய் மல்லியை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வாடா. மா உன்னையும் மருமகளையும் சவர அடிச்சுக்கிட்டே இருந்தா அப்புறம் 4 காசு நான் எப்ப சம்பாதிக்கிறதா? டேய் என்னையும் மல்லியை கூட்டிட்டு போறதுக்கு தான்டா நீ காரே வச்சிருக்க. சரி சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை விட்டுட்டு மல்லியை கூட்டிட்டு கார்ல ஜாலியா சுத்துவேன். அப்ப நீ சண்டைக்கு வரக்கூடாது சரியா? அன்னைக்கு எதுக்கடா என்ன விட்டுட்டு போற? என்னையும் கூட கூட்டிட்டு போற. நான் எதுக்கடா சண்டைக்கு வர போறேன்? மா உன்னை பேசி ஜெயிக்கவே முடியாதுமா. சரி இப்ப நீ எதுக்கு திடீர்னு உன் மருமகளை கூட்டிட்டு வரணும்னு சொல்ற? டேய் எனக்கும் என் மருமவளுக்கு 1000 இருக்குண்டா. அதெல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா? போமா, அப்ப நானும் கூட்டிட்டு வர மாட்டேன் போ. டேய் என்னடா நீ, என் மருமவளுக்காக 2 சேலை எடுத்து வச்சிருக்கேன். அத அவளுக்கு என் கையால கொடுக்கணும்டா. அதுக்காக தான் அவளை கூட்டிட்டு வர சொல்றேன். மா காலையில நான் கிளம்பும் போதே கொடுத்திருந்தா நான் கொண்டு போய் கொடுத்துருப்பேன்ல. டேய் என் மருமவளுக்கு என் கையால கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு கூட்டிட்டு வர சொல்றேன். இதுக்கு போய் 1008 கேள்வி கேட்டுட்டு இருப்ப. டேய் முதல்ல போய் கூட்டிட்டு வாடா. சரிம்மா நான் போய் கூட்டிட்டு வர்றேன். அப்புறமா எங்க 2 பேருக்கு ஏதாவது சமைச்சு வை, நானும் சாப்பிட வீட்டுக்கு வரேன் சரியா? சரி சரி சீக்கிரம் வந்துருங்க, நான் போனை வச்சிடுறேன். ஓகேம்மா. எங்க அம்மாக்கு மருமகளை ரொம்ப பிடிச்சு போச்சு. ஒரே தாங்குன்னு தாங்குறாங்க. நேத்து தான் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ள 2 புடவை எடுத்து வச்சிருக்காங்களா. செமமா நீ. நேர்மையா என் பொண்ணுக்கு நான் உண்மையான அப்பாவா இருக்கணும்னு முடிவு பண்ணதுனால நீ என்ன தூக்கி எறிகிற, என் குழந்தையும் தூக்கி எறிகிற. இதானே உன் புத்தி? விஜய்க்கு ஏன் ஒரு பொண்ணோட மனசு புரியவே மாட்டேங்குது? அவர் ஏன் இப்படி இரக்கமே இல்லாம நடந்துக்கிறாரு? ஒரு பொண்ணோட மனச பணத்தால வாங்கிட முடியுமா? ஒரு அக்ரிமெண்ட் பொண்ணோட மனசை கட்டுப்படுத்த முடியுமா? இவர் ஏன் இப்படி புரிஞ்சுக்காம நடந்துக்கிறாரு? ரொம்ப ஈஸியா வாங்குறாரு போங்கிறாரு. ஒருத்தரோட மனசுக்குள்ள ஒருத்தர் அவ்வளோ ஈஸியா போயிட்டு வந்துட முடியுமா? விஜய் உங்ககிட்ட அப்படி பேசினது எனக்கு வேதனையா தான் இருக்கு. தயவு செஞ்சு என் மனசையும் புரிஞ்சுக்கோங்க. ஊர்ல இருந்து ஒரு 20 பேரை கல்யாணத்துக்கு வர வைக்கலாமா? ஊர்ல இருந்து எதுக்கே வர வைக்கணும்? நம்மள துரத்தி விட்டவங்க தானே அவங்க. அந்த ஆளுங்களெல்லாம் வர வச்சு என்ன பண்ண போறோம்? அதெல்லாம் எதுவும் வேண்டாம். இல்ல இல்ல இல்ல, அவனுங்க எல்லாம் இங்க வரணும். இந்த பாபு அவன் தங்கச்சியை எவனோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணி கொடுக்கல, கௌரவமான இடத்துல உழைச்சி சம்பாதிக்கிற ஒருத்தனுக்கு தான் கட்டி கொடுக்கறான்னு ஊரு பேசணும். அதுக்கு ஊர்ல இருந்து ஆட்களை வர வச்சா தானே சரியா இருக்கும். பெரிய கௌரவம். பெத்த புள்ளைய கூட வச்சு வாழ வக்கில்ல, இதுல இவருக்கு கௌரவம் வேண்டியிருக்கு. கௌரவம். மச்சான் உள்ள வரலாமா? வாங்க மாப்ள, வாங்க வாங்க.
வாங்க மாப்பிள்ள வாங்க. வாங்க தம்பி. ஆ, வாங்க மாப்பிள்ள. எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு வந்து நிக்கிறீங்க. அதான் மச்சான் அரவிந்த். நீங்க நினைக்கவே மாட்டீங்க, ஆனா திடீர்னு வந்து நிப்பேன். அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா ஆ, இருக்கேன். நேத்து நிச்சயதார்த்தத்துல அசத்திட்டீங்க. ம். சாப்பாடுலாம் பிரமாதமா இருந்துச்சுன்னு சொந்தக்காரங்க சொன்னாங்க. அக்கா தான் சமைச்சிங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமா தம்பி. நானும் சாப்பிட்டேன்க்கா. சமையல்லாம் சூப்பரா இருந்துச்சு. நல்ல மாப்பிள்ள வந்து அமைஞ்சிருக்கான் பாரு. கிழிச்ச வாய் மாப்பிள்ள. எதுக்கு எடுத்தாலும் சூப்பர் சூப்பர்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். மாப்பிள்ள வாங்க உள்ள போய் உட்காந்து பேசுவோம். பரவாயில்ல இருக்கணுங்க மச்சான். மச்சான் மல்லி எங்க ஆளை காணோம்? தம்பி அவ மாடியில துணி காய போட்டுட்டு இருக்கா. இல்ல இந்த பக்கம் ஒரு டிராப்புக்கு வந்தேன். அம்மாட்ட சொன்னேன். அம்மா மல்லி வீட்டுக்கு போய் அப்படியே மல்லியை கூட்டிட்டு வர சொன்னாங்க. மல்லிக்கு புடவை எடுத்திருக்காங்க போல இருக்கு. அது அவங்க கையில கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதான் உங்ககிட்ட கேட்டுட்டு மல்லியை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். இனி என்ன கேட்கணும் மாப்பிள்ள? இதுல கேட்கறதுக்கு என்ன இருக்கு? உங்களுக்கு தான் மல்லியை நிச்சயம் பண்ணிட்டோமே, நீங்க தாராளமா கூட்டிட்டு போலாம். மல்லி மல்லி ஏமா கீழே வாமா. அண்ணா மாப்பிள்ள வந்திருக்காரு பாருமா. வாங்க. ஏதோ அரவிந்தனோட அம்மா உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னாங்களாம். உனக்கு புடவை வாங்கி வச்சிருக்காங்களா, அதை உனக்கு கொடுக்கணுமா? போய் வாங்கிட்டு வாமா. மல்லி உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? நீங்க வீட்டுல சும்மா தானே இருக்கீங்க? இல்ல இல்ல, அவளுக்கு வீட்ல நிறைய வேலை இருக்கு தம்பி. ஒரு பொண்ணு சும்மா இருப்பாளா வீட்ல? அப்படியெல்லாம் திடீர்னு எங்க வீட்டு பொண்ணை கூட்டிட்டு போயிட முடியாது. இருக்கட்டுமே, மாப்பிள்ள ஆசைப்படுறாருல, போயிட்டு வரட்டும். மல்லியும் வாழ போற வீட்டை பார்க்க வேணாமா? அதெல்லாம் முறைப்படி நம்ம தாங்க கூட்டிட்டு போனோம். சும்மாலாம் ஏனோ தானோன்னு அனுப்பிட முடியாது. அக்கா நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். ஆனா நீங்க என்னோட அனுப்புறது நீங்களே கூட வர மாதிரி தான். பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டிட்டு வந்து விட்டுருவேன். இந்த அரவிந்த நம்பி நீங்க தாராளமா அனுப்பலாம். உங்க சொந்த தம்பி மாதிரிக்கா. சரி தம்பி, சாயந்தரத்துக்குள்ள கூட்டிட்டு வந்து விட்டுடுங்க. அக்கா அவங்க தான் சாயந்தரம் வந்து வீட்டுக்கே விளக்கேத்துவாங்க. நீங்க கவலையே படாதீங்க. மல்லி வாங்க போயிட்டு வரலாம். மாப்பிள்ள மல்லி உங்களுக்கு மனைவியாக போறவ, அது என்ன வாங்க போங்கன்னு கூப்பிடுறீங்க? சும்மா பேர் சொல்லியே கூப்பிடுங்க. சட்டுன்னு முடியுமா இல்லையான்னு தெரியலங்க மச்சான். நான் கொஞ்சம் கொஞ்சமா பழகிக்கிறேன். மல்லி வாங்க போலாம். அண்ணா போமா, தைரியமா போ. அரவிந்த் நம்ம வீட்டு மாப்பிள்ள, சந்தோஷமா போயிட்டு வா. போயிட்டு வாங்க மாப்பிள்ள. வரேங்க மச்சான், வரேங்க. வாங்க போலாம். வாங்க மல்லி உட்காருங்க. இப்படியே விட்டா இவன் மல்லியோட குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிருவான் போல இருக்கே. சின்ன சின்ன விஷயம்லாம் பண்ணி இவனை விரட்ட முடியாது போல இருக்கு. பெருசாதான் ஏதாவது பண்ணணும். என்ன பண்ணலாம்? எங்க ஏசி போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் அதிகமா வைக்கவா? இல்லங்க போதும். நேத்து வரைக்கும் நீங்க யாரோ நான் யாரோங்க. ஆனா இன்னைக்கு எனக்கு நீங்க உங்களுக்கு நான் ஆயிடுச்சுங்க. ஒரே நாள்ல எப்படி வாழ்க்கை மாறிச்சு பாருங்களேன். இது எவ்வளவு பெரிய மாற்றம் பாத்தீங்களா? நேத்து வரைக்கும் என் அம்மா தான் என் உலகமேங்க. எங்க உலகத்துக்குள்ள நீங்க வர்றீங்க என்ன நம்பி. எனக்குன்னு ஒரு புது உறவு வருதுன்னு நினைக்கும் போது அப்படியே ஜிவ்வுன்னு இருக்குதுங்க. என் மனசு அப்படியே ரெக்க கட்டி பறக்குதுங்க. நமக்கு நிச்சயானதை பத்தி நீங்க எப்படிங்க ஃபீல் பண்றீங்க? என்னங்க எதுவும் சொல்லாம அமைதியாவே வர்றீங்க? இல்லங்க எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. கேள்விப்பட்டிருக்கேங்க, பொண்ணுங்க அவ்வளவு சீக்கிரம் மனசுல இருக்கிறத வெளில சொல்ல மாட்டாங்க. நமக்கு அப்படி இல்லைங்க. மனசுல உள்ளதெல்லாம் அப்பைக்கப்ப கொட்டி தீர்த்தான் தூக்கமே வருங்க. என் வாழ்க்கையில நிறைய பொண்ணுங்க கூட பழகிருக்கேன், பேசியிருக்கேங்க. ஆனா என் அம்மாக்கு அப்புறம் நான் ஆசைப்பட்டு பேசுறது உங்ககிட்ட மட்டும்தாங்க. என் மேல இவ்ளோ உயிரா இருக்காரே, நான் இவருக்கு தகுதியானவளா? நடந்த உண்மையெல்லாம் சொல்லி வேற நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கோங்கன்னு சொல்லிடலாமா?
உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.